Nagu'sNalabagam. இன்னைக்கு நம்ம பட்டாணி மீல் மேக்கரை வச்சு வறுவல் செய்ய போகிறோம். கீ ரோஸ்ட் மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கு பாருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. போதும், நல்லா வாசம் வந்துடுச்சு. இதை பவுடர் பண்ணிடுவோம். சோயா பால் 50 கிராம், தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா கொதித்து வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். பட்டாணி 100 கிராம். பட்டாணி வெந்துருச்சு, எடுத்துடலாம். மீல் மேக்கரை தண்ணியை நல்லா இருக்க புழிஞ்சு விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டாணி சைஸுக்கு இருந்தால் நல்லது. ஆயில் வந்து 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதோட 1 ஸ்பூன் நெய் வந்து ஆப்ஷனல். நீங்கள் வேண்டாட்டி 3 டீஸ்பூன் ஆயிலாக ஊற்றிக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், ஒரு தக்காளி பழம். நம்ம பட்டாணி மீல் மேக்கர் ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு. இந்த சில்லி பவுடர் உங்கள் உரைப்புக்கு தகுந்த அளவு. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர். வேக வச்ச பட்டாணி, மீல் மேக்கர். மீல் மேக்கர் பட்டாணி ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகணும். நீங்கள் பட்டாணிக்கு பதிலாக பன்னீர் போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம். பன்னீரும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இடையில கிண்டிக்கங்க, சூரில் பிடிச்சிடாம. மீல் மேக்கர் பட்டாணி நெய் ரோஸ்ட் ரெடி. ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.